Good morning students. 7th standard social science term 1 civics unit 2. The lesson name is political parties. Political parties na அரசியல் கட்சிகள். இதுல இருக்க question answer நம்ம இப்போ கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். First question, answer in one or two sentences. What are the basic components of a political party? அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கூறுகள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. The answer is the leader, the active members, the followers. The leaderனா நம்ம ஒரு தமிழ்நாட்டினுடைய சீஃப் கெஸ்ட் இருக்கார் இல்லையா, இவர்தான் லீடரா எடுத்துக்கணும். The active membersனா செயல் மெம்பர்ஸ், செயல் உறுப்பினர்கள், இவங்கெல்லாம் செயல் உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் the followersனா தொண்டர்கள், அவருக்காக உழைப்பவர்கள். So இதுதான் basic components of your political party. Next question, name the three major type of party system. அதாவது அரசியல் முறையினுடைய முக்கியமான 3 டைப்ஸ் என்னென்ன இருக்கு, வகைகள் இருக்குன்னு கேக்குறாங்க. First one, single party systemனா ஒரு கட்சி ஆட்சி முறை. நெக்ஸ்ட் பை பார்ட்டி சிஸ்டம்னா இரு கட்சி ஆட்சி முறை. தேர்ட் ஒன், மல்டி பார்ட்டி சிஸ்டம்னா பல கட்சி ஆட்சி முறை. இந்தியால பல கட்சிகள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சி செய்யும். சோ மல்டி பார்ட்டி சிஸ்டம்னா பல கட்சி ஆட்சி முறை. நெக்ஸ்ட், நேம் த கண்ட்ரீஸ் which follow பை பார்ட்டி சிஸ்டம். அதாவது பை பார்ட்டி சிஸ்டம்னா இரு கட்சி ஆட்சி முறை எந்த கண்ட்ரி எல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா யூகே. இங்க பாருங்க, யூகேனா யுனைடெட் கிங்டம், அதனுடைய பிளாக் இது. யுனைடெட் கிங்டம் உடைய கண்ட்ரி மேப்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ. இங்க பாருங்க யுஎஸ்ஏ இருக்கு இல்லையா, இதுதான் அதனுடைய பிளாக், ஸ்டாச்சு. சோ அப்ப இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்ல தான் யூஸ் பண்றாங்க பை பார்ட்டி சிஸ்டம், யூகே யுஎஸ்ஏ. நெக்ஸ்ட், ரைட் எ நோட் ஆன் கோலிஷன் கவர்மெண்ட். கூட்டணி அரசாங்கம்னா என்ன? கோலிஷன் கவர்மெண்ட்னா கூட்டணி அரசாங்கம். In a multi-party system, a single party sometimes may not secure the majority required to form the government. அதாவது மல்டி பார்ட்டி சிஸ்டம்ல பல கட்சி ஆட்சி முறைகள்ல இப்ப இந்தியாவிலே எடுத்துக்கோங்களேன், சிங்கிள் பார்ட்டி ஒரு கட்சிக்கு சில நேரங்கள்ல sometimes may not secure the majority required to form the government. கவர்மெண்ட் அமைக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட வாக்கு பெரும்பான்மை இல்லாத போது 2-3 கட்சிகள் ஜாயின் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, ஜெயிச்சு அரசாங்கத்தை அமைக்கிறது. In such a case, some parties joined together to form the government. இந்த சமயத்துல 2-3 கட்சிகள் ஜாயின் பண்ணி அவங்க கவர்மெண்ட் அமைக்கிறது. This type of government is called coalition government. இந்த மாதிரியான கவர்மெண்ட்டுக்கு பேரு தான் கோலிஷன் கவர்மெண்ட்னா கூட்டணி அரசாங்கம் சொல்றாங்க. நெக்ஸ்ட், ரைட் எனி 4 functions of political party. அதாவது அரசியல் கட்சியினுடைய 4 பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் functions of the political party. இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் போட்டுக்கோங்க. ஆர்கனைஸ், நெக்ஸ்ட் நாமினேட், நெக்ஸ்ட் இன்ஸ்பயர், கவர்ன். இதுல இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க அதுல 4 தான் கேட்டிருக்காங்க. 4 ஈஸியா இருக்கத நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஒண்ணா டீப்பா பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ். ஆர்கனைஸ்னா ஏற்பாடு செய்தல். ஆர்கனைஸ் பொலிட்டிக்கல் கேம்பெயின். அதாவது பொலிட்டிக்கல் கேம்பெயினா அரசியல் பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா, அதை ஏற்பாடு பண்றது. ரேலிஸ், ரேலிஸ்னா இங்க பாருங்க ஊர்வலம் போறது, அதுக்கு ஏற்பாடு பண்றது. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டோ டு வின் பப்ளிக் ஆபீஸ். அதாவது தேர்தலில் வெற்றி பெற தேர்தல் அறிக்கையை வெளியிடுதல். சோ இதுதான் ஆர்கனைஸ். நெக்ஸ்ட் பாருங்க நாமினேட். நாமினேட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிந்துரைத்தல். நாமினேட்னா பரிந்துரைக்கிறது. செலக்ட் அண்ட் நாமினேட் இண்டிவிஜுவல்ஸ் டு எலெக்டட் ஆபீஸ். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலகத்திற்கு தனி நபரை பரிந்துரைத்தல். ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பேரு தான் நாமினேட். நாமினேட்னா பரிந்துரைத்தல். நெக்ஸ்ட் கவர்ன். கவர்னா ஆட்சி அமைத்தல். ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட் அண்ட் டெவலப் பப்ளிக் பாலிசி. அரசாங்கத்தை ஏற்படுத்தி இயக்குதல், பொதுவான கொள்கைகளை உருவாக்குதல்.
இதுதான் கவர்னா ஆட்சி அமைக்கிறது. நெக்ஸ்ட் இன்ஸ்பயர். இன்ஸ்பயர்னா ஊக்குவித்தல். Put forward different policies and programs for the welfare of the people. அதாவது மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்வைக்கிறது. புட் ஃபார்வர்ட் முன்வைத்தல். இங்க பாருங்க, இலவசமா உணவு போடுறாங்க, பள்ளிக்கூடத்துல சைக்கிள் கொடுக்கறாங்க, புக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், நல திட்டங்கள், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, when is a political party recognized as a national party? அதாவது a political partyனா ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சியா ஒரு தேசிய கட்சியா எப்படி அங்கீகாரம் பண்றாங்கன்றதான் இப்ப இந்த கொஸ்டின்ல நம்ம பார்க்க போறோம். நேஷனல் பார்ட்டிஸ், இதனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. a party that secures at least 6% of the valid votes in Lok Sabha election or assembly elections in 4 states. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். அதாவது ஒரு கட்சி ஒரு 6% வாக்குகளை பெற்றிருக்கணும்ன்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. They must win 4 seats in Lok Sabha from any states or states. அதாவது ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்று இருத்தல் வேண்டும். Next, it has to win 2% of seats in Lok Sabha from at least 3 different states in the latest general election. இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் சொல்றாங்க. சோ இந்த 3 ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தாதான் நேஷனல் பார்ட்டி, அதாவது தேசிய கட்சியா மாறும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.